ஒரு ஐயா ரொம்ப வருஷமா நம்ம சபையில விசுவாசியா இருந்தாங்க. நல்ல பக்தியான ஆள், நல்லா ஜெபிப்பார், கடவுளுக்கு பயப்படக்கூடியவர். அவர் சுவிசேஷ ஊழியம் என்று சொன்னால் ஓடோடி நினைச்சுவாரு வருவாரு. அப்படி அவரு வந்து எல்லா வேலையும், சபையில் இருக்கிற எல்லா வேலையும் செய்வார். அவருக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? நம்மளாலையும் பிசாச துரத்த முடியும் அப்படின்னு என்ன செஞ்சாரு? தைரியத்தில் வந்துட்டார். பின்ன என்ன பண்ணாருன்னா, வீட்டில் ஒரு டம்ளர்ல தண்ணியை வச்சு, இயேசுவே உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க, நான் என்னை நம்பி வந்திருக்கிற சகோதரி அவங்க பிசாசு தொல்லையினால இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க இந்த பிசாசுல இருந்து என்ன செய்யணும்? விடுதலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து அந்த மகள் மீது தெளிக்கும் போது அந்த மகளுக்கு முழுமையான விடுதலை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. கர்த்தர் கொடுத்திருக்கின்ற அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய சபையில விசுவாசி மூலமாக கூட கர்த்தர் அற்புதம் செய்வார் என்பது உண்மையிலும் உண்மையாயிருக்கிறது.